இன்டர்நெட் ஏஜ்ல இருக்கனால நம்ம உலகத்தை சுற்றி என்ன நடந்தாலும் சிங்கிள் மொபைல் மூலியமாகவே நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நிமிஷத்துலேயே இப்போ பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரி எந்த மூலையில் இருக்க கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் நியூஸ்னாலும் கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்துடுது. இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா லைவ் கவரேஜ்லேயே நம்ம மற்ற கண்ட்ரியில் என்ன ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்களோ அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்புறம் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபாரின்ல இருக்க கண்ட்ரியோட பிளேஸ்க்கு போகணும்னு விருப்பப்பட்டா அந்த கண்ட்ரிக்கு விசா எடுத்துட்டு நம்மளால ஈஸியாக போயிட்டும் வர முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரி தெரியும், நார்த் கொரியாங்கிற கண்ட்ரி. அங்கே வந்து டோட்டல் ஐசோலேட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு டிக்டேட்டர் ஆட்சி முறை தான் நடந்துட்டு இருக்கு, கிம் ஜாங் உங். சரி வாங்க அந்த கண்ட்ரியோட வியர்டாஸ்ட் ஃபேக்ட், அப்புறம் அங்கே நடந்த வார்னால எப்படி நார்த் கொரியா சவுத் கொரியா ஸ்பிட் ஆனுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு சேனல், நவீன் கிருஷ்ணன். இப்போ கொரியா ரீஜனை பொறுத்த வரைக்கும் 1950லேருந்து 53 வரைக்குமே ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் மேஜர் கண்ட்ரிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, சைனா, அமெரிக்கா, சோவியட், ரஷ்யா. ஸோ வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்களாமா. அப்போ சவுத் கொரியாவிலேருந்து நிறைய பேர் வந்து நார்த் கொரியாவுக்கும் போயிருக்காங்க. நார்த் கொரியாவில் இருக்கவங்க சில பேர் சவுத் கொரியா வந்திருக்காங்க. அதனால இப்போ சவுத் கொரியாவில் இருக்கவங்க மக்களுக்கு வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் நார்த் கொரியாலையும் இருக்காங்க தான். ஸோ ஆனால் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கு நடுவில் பார்டர் வந்து ரொம்பவே சின்னது தான். இப்போ சவுத் கொரியாவில் இருக்க மக்களுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க நார்த் கொரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க செக்யூராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நார்த் கொரியா பார்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க கன்னி வெடியால தான் வச்சிருப்பாங்களா. ஸோ அதை தாண்டி அவங்க போகிறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம் தான். அதையும் தாண்டி போயிட்டாங்கன்னா DMZ ஒரு ஜோன் இருக்கு, டிமிலிட்டரைஸ்டு ஜோன். அங்கே வந்து இருக்க மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் வந்து அவங்கள பார்த்தாலே சுட்டுருவாங்களாமா. ஸோ அவங்க பண்ணுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ சைனீஸ் புரோக்கர்ஸ்லாம் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து நார்த் கொரியன்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. இப்போ நார்த் கொரியன்ஸ் வந்து சவுத் கொரியாஸ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சைனா வழியா. இப்போ அதேமாரி அவங்க சைனீஸ் கவர்மெண்ட்டை மாட்டிக்கிட்டாங்கன்னா திரும்ப நார்த் கொரியாட்ட வந்து சரண்டர் பண்ணதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நார்த் கொரியன் பீப்புள்ஸ் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு வில்லிங் இல்லாமல் ஒரு கழுத்து எடுத்துக்கிறது, இல்லாட்டி ராட் பாய்சனை சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துப்பாங்களாம். ஏன்னா அவங்க மட்டும் சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் இல்லை, நார்த் கொரியாவில் இருக்க அவங்க ரிலேஷன், அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே. இப்போ வாங்க நார்த் கொரியாவில் ஃபாலோ பண்ணுற சில வியர்டான ஃபேக்ட்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா மொபைல் ஃபோன். நம்ம வந்து யூஸ்வலாக 1க்கு 2 மொபைல் கூட வச்சுருப்போம் சில பேர்லாம். ஆனால் நார்த் கொரியாவில் 5க்கு ஒருத்தருக்கு கம்மியாக தான் மொபைல் ஃபோனே வச்சுருப்பாங்களாமா. அவங்க வந்து மொபைல் ஃபோன் வந்து ஈஸியாலாம் வாங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம்தான். அவங்க நார்த் கொரியா கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷலான பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களால கம்ப்யூட்டரே வாங்க முடியுமா. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேக்ட் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க குழந்தைங்களாம் நியூட்ரிஷன் குறைபாடுனால சவுத் கொரியாவில் வளர்கிற குழந்தைங்களை விட 1.25 இன்ச் வந்து கம்மியாக தான் ஹைட்டே இருப்பாங்களாமா. நார்த் கொரியாவில் இருக்க மொத்த ரோட்டில் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.8% ரோடு தான் போட்டிருக்காங்க. மற்ற ரோடு எல்லாமே அந்த மண் தரையாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலும் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனால் அங்கே நார்த் கொரியாவில் 3ல் ஒருத்தருக்கு கம்மியாக தான் எலக்ட்ரிசிட்டியே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது இன்டர்நெட் வந்து அது ரொம்பவே மோசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1000 பேத்துல ஒருத்தருக்கு கம்மியாக தான் இன்டர்நெட் சர்வீஸே இருக்காமா. அவங்க இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்தாலும் அவங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சைட்ஸ், அதுவும் ரொம்ப கம்மியான சைட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். மற்ற சைட்ஸ்லாம் அவங்களால யூஸே பண்ண முடியாது. கூகுள்லாம் அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷனும் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. கிம் செகண்ட் சங் இப்போ ரூல் பண்ணிருக்க கிம் ஜாங் உன்னோட தாத்தா, அவர் பிறந்த வருஷத்தை தான் ஃபர்ஸ்ட் இயராக கொண்டாடிட்டு வராங்க. 1912லேருந்து இப்போ 2024னா அவங்களுக்கு 112 இயர்ஸ் தான் அவங்க கவுண்ட் படி. வாங்க 8th ஃபேக்ட் பற்றி பார்ப்போம். ஹேர் ஸ்டைல். நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தா பிடிக்கும். சில பேர்த்துக்கு லாங் ஹேர் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். மென்ஸ்க்கு வந்து அப்புறம் ஃபங்க் விடுறது, ஷம்மர் கட்டு, இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம். ஆனால் இப்போ நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் வெறும் 15 விதமான ஹேர் ஸ்டைல் தான் இருக்காமா. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுவும் கேர்ள்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ அன்மேரிடாக இருந்தாங்கன்னா அவங்க ஷார்ட் ஹேர் தான் வச்சுருக்கணும். ஆனால் கேர்ள்ஸ்க்குலாம் மோஸ்ட்டாக லாங் ஹேர் வச்சுருந்தா தான் பிடிக்கும். இப்போ மேரிட் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் அவங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு 9th ஃபேக்ட் பற்றி பார்ப்போம். நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்க பார்டர் தான் ரொம்பவே டென்ஷனான பார்டராக.
அவங்க ஆக்டிவாக இருக்க மிலிட்ரி பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான பேர் இருக்காங்க. நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் ப்ளஸ் வந்து மிலிட்ரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. சவுத் கொரியா வந்து 6,80,000 மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்துட்டு இருப்பாங்களாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் 10th ஃபேக்ட் பற்றி பார்ப்போம். இப்போ ஃபாரின் மூவிஸ், அப்புறம் பைபிள் வச்சுருக்கவங்க, இல்லாட்டி ப்ரானோகிராஃபி, இந்த மாதிரி மூவிஸ்லாம் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து பிடிச்சி கொன்றுவாங்களாமா. ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் நிறையவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நார்த் கொரியாவில். சரி, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில வேறான ஃபேக்ட்ஸ் நார்த் கொரியா பற்றி செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தான் இட்ஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணன்.